இப்ப விஸ்வரூபர் யாருங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம். விஸ்வரூபர் அப்படிங்கிறவர் ஒரு ஏறக்குறைய ஒரு அசுரன் தான். ஆனா, அவருக்கு வழிபாடு முறைகள்லாம் நன்னா தெரியும். ஏன்னா, அவ அப்பா துவஷ்டர். அவர் ஒரு பெரிய மாபெரும் முனிவர். இப்ப விஸ்வரூபர் எப்பேர்ப்பட்டவர்னா, பயங்கரமான அதாவது தீவிரமா பக்தி பண்றவர். அவருக்கு பலம் ஜாஸ்தி. எப்பேர்ப்பட்ட பக்தி பண்ணுவார்னா, அதாவது தலகீழ நின்னுண்டு பக்தி பண்ணுவர். 3 தலைகள் கொண்டவர். 3 தலைகள்ல ஒரே சமயத்துல வேலை பண்ணுவர். அதாவது ஒரு தலை மூலியமா உலகத்தை பார்ப்பார், ஒரு தலை மூலியமா வேத மந்திரங்கள் ஓதுவர், இன்னும் 3வது தலை மூலியமா அவர் மது அருந்துவர். இதுதான் அவரோட இயல்பா இருந்தது. அது மட்டும் இல்ல, விஸ்வரூபர் அதாவது மழை காலத்துல குளிர் காலத்துலலாம் ஐஸ் கட்டி ஜலத்துல நின்னுண்டு தவம் பண்ணுவாராம். அதே மாதிரி நிறைய, அதாவது கோடை காலத்துல நல்ல வெயில் காலத்துல நெருப்புல இருந்து தவம் பண்ணுவாராம். இவரோட தவ வலிமையை பார்த்து இந்திரனுக்கு பயங்கர பயம் வந்துருது. என்னடா இப்பேற்பட்ட தவ வலிமை இருக்கே அவருக்கு, அதனால இவரை நம்ம இவரை எப்படியாவது கொஞ்சம் கம்மி, இவருக்கு பவர் கம்மியாக இருந்தால் தானே நம்மளை ஹெட்டாக வச்சுப்பா ஹெவனில் அப்படின்னு அவருக்கு ஒரு ஸ்லைட்டாக ஒரு சந்தேகம் வந்துடுது. யாருக்குன்னா தேவேந்திரனுக்கு. அதனால் அவர் என்ன பண்ணார், அப்சரஸ் எல்லாம் அனுப்புகிறார். விஸ்வரூபருக்கு கொஞ்சம் மைண்டு மாறி அவரும் இல்யூஷனில் போய் ரொம்ப மெட்டீரியல் ஆப்யூலன்ஸில் திளைக்கணும் அப்படின்னு. ஆனால் அது நடக்கலை. ஏன்னா விஸ்வரூபர் தீவிரமான விஷ்ணு பக்தர் கூட.